கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேரை திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் அவரது உறவினர்கள் தாக்கியதாக அடிப்பட்ட நபர்கள் மத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூர் பகுதியைச் சேர்ந்த பாக்யராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள பரமனந்தல் கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு ஆண்டுதோறும் குலதெய்வ வழிபாட்டிற்காக வந்து வழிபாடு செய்வது வழக்கம். இந்நிலையில் பாக்யராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர் 9 பேர் பெங்களூரிலிருந்து வாடகை கார் மூலம் செங்கம் அருகே உள்ள புதூர் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து தங்கியுள்ளனர். இரவு தங்கி சுவாமி தரிசனம் செய்து இரவு பெங்களூர் நோக்கி சென்றுள்ளனர். அப்பொழுது கார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த தொகரப்பள்ளி காப்பு காட்டில் சென்று கொண்டிருந்த பொழுது திமுக பர்கூர் தெற்கு ஒன்றிய செயலாளரும் தொகரப்பள்ளி ஊராட்சியின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான அறிஞர் என்பவர் தனது காரில் வந்துள்ளார். அப்போது காரில் இருந்தவர்களை திட்டி காரை அப்புறப்படுத்த கூறியுள்ளார். இதனால் பாக்யராஜ் மற்றும் அறிஞர் ஆகிய இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அறிஞரும் பாக்யராஜும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அறிஞர் அவரது உறவினர்களுக்கு தகவல் அளித்ததன் பெயரில் அங்கு வந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அங்கிருந்தவர்களை தாக்கி கார் கண்ணாடியை உடைத்து காரின் மீது கற்களை கொண்டு வீசியும் காரில் இருந்தவர்கள் அனைவரையும் தாக்கியதாக தெரிகிறது. இதில் 3 குழந்தைகள் உட்பட 9 பேர் படுகாயமடைந்து மத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தகராறில் திமுக ஒன்றிய செயலாளர் அறிஞரும் தாக்கப்பட்டதாகவும் அவர் கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் காரை பறிமுதல் செய்த மத்தூர் போலீசார் இருதரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேரை தாக்கிய சம்பவம் மத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சைட்ல போட்டு வண்டி ரிப்பேர் பண்றதாங்கிட்ட வந்து ஏன் நிக்கிறீங்க, வண்டி எடுங்கன்னு கார் சேவையெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிறாங்க சார். சாவி கேட்டா கொடுக்கவே இல்லை, என்ன வாய்க்கு அந்த மாதிரிலாம் பேசி எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு, குழந்தை குட்டின்னு கூட பார்க்காத எல்லாரையும் அடிச்சாங்க சார். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைங்களா? எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த மாதிரி தானே சார் நடக்கும். எவ்வளவு கூட ஜனமே வந்து அடிச்சாங்க சார். எங்க பிள்ளைங்களெல்லாம் போட்டு அடிச்சாங்க சார். சென்னையில் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் பாரம்பரியமாக கிடைத்த புதையல் நகைகள் இருப்பதாகவும் குடும்ப கஷ்டத்திற்கு விற்பதாக கூறி பலரை ஏமாற்றியது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சென்னை டி-நகர் பகுதியை சேர்ந்த ருக்மணி என்பவர் அதே பகுதியில் ஜெராக்ஸ் கடை மற்றும் செல்போன் உதிரி பாகங்கள் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செங்கல்பட்டு பகுதியை சேர்ந்த சில நபர்கள் செல்போன் உதிரி பாகங்களை வாங்கி சென்றுள்ளனர். இதன் மூலம் ஏற்பட்ட பழக்கத்தின் மூலம் தாங்கள் குடும்ப கஷ்டத்தில் இருப்பதாகவும் தங்களுக்கு புதையல் கிடைத்ததாகவும் குடும்ப கஷ்டத்தின் காரணமாக புதையலில் கிடைத்த நகையை விற்பனை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அதேபோன்று அதிக மதிப்புள்ள நகையை குறைந்த விலைக்கு விற்பதாக கூறி ருக்மணியிடம் போலி நகைகளை கொடுத்துவிட்டு அந்த கும்பல் மோசடி செய்துள்ளது. அந்த நகைகள் போலி நகை என ருக்மணிக்கு தெரியவர இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். அதன் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் செங்கல்பட்டு அடுத்த ஆப்பூர் பகுதியில் பிளாஸ்டிக் பூ தயாரிப்பது போல் தங்கி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து இந்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். இதில் கர்நாடகாவை சேர்ந்த கீதா என்ற பெண்ணை கைது செய்து அவரிடம் இருந்த செல்போன்கள் மற்றும் 5.5 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீதாவின் பின்னணியில் பெரிய கும்பல் இருப்பதும் அந்த கும்பலை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி அருகே தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த திருப்பத்தூரை சேர்ந்த ரகு என்பவரை எடப்பாடி போலீசார் கைது செய்து திருடிய 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட ஆலச்சம்பாளையம் பகுதியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சியை காண தனது குடும்பத்தோடு இருசக்கர வாகனத்தில் வந்த மாணிக்கவேல் மற்றும் தாமரை செல்வன் ஆகியோரின் 2 இருசக்கர வாகனங்களும் திருடு போயுள்ளது. இதுகுறித்து எடப்பாடி காவல் நிலையத்தில் மாணிக்கவேல் கொடுத்த புகாரின் பேரில் எடப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். ஒருவர் அடுத்தடுத்து வெவ்வேறு இருசக்கர வாகனத்தில் வந்து சைக்கிள் ஸ்டாண்டில் வாகனத்தை நிறுத்தியதை கண்டு சந்தேகமடைந்த காவல்துறையினர் அந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ரகு என்பதும் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் கண்டறிந்து உடனடியாக காவல் நிலையம் அழைத்து வந்து திருடி வந்த 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் ரகுவை கைது செய்த காவல்துறையினர் எடப்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். எடப்பாடி அருகே தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த சம்பவம் எடப்பாடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மத்திய அரசின் திட்டங்களை அமல்படுத்துவதில் தமிழக அரசு சரியாக செயல்படுவதில்லை என மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிசான் ரெட்டி கோவையில் பேட்டியளித்துள்ளார். கோவை விமான நிலையம் சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் மத்திய பட்ஜெட் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு மத்திய அமைச்சர் கிசான் ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கோவை மாநகர தலைவர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் கிசான் ரெட்டி பேசுகையில், மத்திய பட்ஜெட்டில் விவசாய நலன், மகளிர் மேம்பாடு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு என 9 முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்தி இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். குறிப்பாக தமிழகத்திற்கும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த பட்ஜெட்டில் உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது எனவும், தமிழக ரயில்வே துறை திட்டங்களுக்காக கடந்த ஆண்டை விட 300 கோடி அதிகம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிலையில் தமிழக முதல்வர் தமிழ்நாட்டின் பெயர் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்பதால் பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது என கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், அப்படி பார்த்தால் தமிழக அரசு அறிவித்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் 27 மாவட்டங்களின் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. இதனால் அந்த மாவட்டங்களை புறக்கணிப்பதாக எடுத்துக் கொள்ளலாமா என கேள்வி எழுப்பினார். மேலும் மத்திய அரசு பல திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கியுள்ள போதும் அதை முறையாக செயல்படுத்துவதில் மாநில அரசு தவறி வருகிறது என கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழக அரசு மத்திய அரசின் திட்டங்களை அமல்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவதில்லை எனவும், மத்திய அரசு மீது தொடர்ந்து பழி சுமத்தி வருவதாகவும் கூறினார். செங்கோட்டையில் இருந்து திருநெல்வேலி நோக்கி சென்ற பயணிகள் ரயிலில் இருந்து தவறி விழுந்த வாலிபர் 2 கால்களை இழந்த நிலையில் படுகாயத்துடன் மீட்கப்பட்டார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே செங்கோட்டையில் இருந்து திருநெல்வேலி நோக்கி செல்லும் பயணிகள் ரயில் அம்பாசமுத்திரம் ரயில்வே நிலையத்திற்கு வந்துள்ளது. அப்போது திடீரென ஓடும் ரயிலில் இருந்து இறங்கிய அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மன்னார்கோவில் பகுதியைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் கால் தவறி கீழே விழுந்துள்ளார். இந்நிலையில் ரயிலில் பயணம் செய்த சக பயணிகள் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே காவல்துறையினர் சிவசுப்பிரமணியனை 2 கால்களும் இல்லாத நிலையில் மீட்டு திருநெல்வேலி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தால் திருநெல்வேலி செல்லும் பயணிகள் ரயில் சுமார் 30 நிமிடம் தாமதமாக புறப்பட்டது. மேலும் இந்த விபத்து குறித்து இருப்பு பாதை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.